மொத்தமாக நம்மளுக்கு வேட்டிகன் சிட்டியே அப்படியே கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. அது ஒவ்வொரு ப்ரொசீஜரும் பார்க்க பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நியூ ஜாகிரஃபிலேயோ புதுசான விஷயங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம கான்க்ளேவ் இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த வாரம் திரையரங்கில் வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட 8 ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிருக்கு. கான்க்ளேவ் அப்படின்னா என்னென்னா, போப்பை செலக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான், அந்த எலெக்ஷனுக்கு பேர் தான் கான்க்ளேவ் அப்படின்னு. அது ஒரு நீண்ட நெறிய ஒரு வித்தியாசமான யூனிக்கான ஒரு ப்ரொசீஜர். அது ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ்லாம் வரும். எனக்கு போப் பற்றிய வேட்டிக்கன் பற்றிய படங்கள்னாலே எனக்கு அதில் ஒரு தனி ஈடுபாடு உண்டு. மோஸ்ட்லி எல்லாமே வந்து நிறைய ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கும். இதுவும் ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட படம் தான். படத்தோட கதை வந்து ஆரம்பிக்கிற இடம், இப்போ இருக்கிற போப் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. ஸோ அவர் அடக்கம் பண்ணிவிட்டு 3 வீக்ஸ் லேட்டர் அப்படின்னு காமிக்கிறாங்க. கான்க்ளேவ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் படமுமே வந்து அந்த கான்க்ளேவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏஜென்ட்ஸ் அண்ட் டிமன்ஸ்லாம் காமிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபுல் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை வந்து இவ்வளவு தெளிவாக வந்து இது வரைக்கும் இந்த திரைப்படம் டாக்குமெண்ட் பண்ணதில்லை. இந்த படம் வந்து அவ்வளவு அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போப்பு இறந்துறாரு, கான்க்ளேவ் ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகள்லேருந்தும் 108 பிஷப், அந்த நாட்டோட ஹெட் பிஷப் இருப்பாங்களா, ஆர்ச் பிஷப், அவங்க எல்லாரும் வேட்டிக்கன் வந்துடுறாங்க. அதுக்கு தான் அந்த வார கேப்பு வந்து அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 108 ஓட்டுகள், அதில் 2/3 72 ஓட்டுகள் வந்து எப்போ ஒருத்தருக்கு விழுதோ அவங்க அடுத்த போப்பாக அறிவிக்கப்படுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப பிரிஞ்சிருது ஓட்டுக்கள்லாம். அதிகபட்சமாகவே 35 ஓட்டு தான் ஒருத்தருக்கு வருது, ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 25, 1 அதெல்லாம் வருது. ஸோ என்ன பண்ணிடுறாங்க, அந்த முதல் நாள் நடக்குது, அந்த பேப்பர் எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு அன்னையோட அந்த ஓட்டிங் ப்ராசஸ் முடியுது. அடுத்த நாள் காலையில் வராங்க. அடுத்த நாள் காலையில் வந்து திருப்பி ஓட் பண்ணுறாங்க. இது வந்து எது வரைக்கும் தொடருது அப்படின்னா, 72 ஓட்டு யார் 2/3 மெஜாரிட்டி, 72 ஓட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு முதல் தடவை வருதோ அப்போது அதோட அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் முடியும். ஸோ இது வந்து ஒரு 5-6 தடவையாக போயிட்டுருக்குது. அது 2-3 நாட்களாக தொடர்ந்து போயிட்டுருக்குது. இதில் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நாளில் அந்த ஒரு 35, 25, 30 அந்த ஓட்டுகள்லாம் வந்துச்சுல, அவங்களுக்குள்ளார தான் போட்டின்ற மாதிரி ஆகுது. அதில் அந்த லீடிங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பற்றின ரகசியங்களும் ஒவ்வொரு நாளும் வெளியில் வருது. அது வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸை மாற்றும் போது அதுக்கு அங்கே அந்த ரிவீல் ஆகும்போது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த குழப்பங்கள், இதுதான் மொத்த படமுமே வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட அந்த கான்க்ளேவை நடத்துறதுக்கு ஒரு டீன், ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், டீன்னாக இருக்கார். அவர் தான் அதை தலைமை தாங்கி அந்த கான்க்ளேவை நடத்துகிறாரு. அதில் நம்ம ரால்ஃப் ஃபீனஸ் நடிச்சிருக்காரு. நிறைய, இது 4வது ஆஸ்கர் நாமினேஷன் நினைக்கிறேன் அவருக்கு. 3ஆவதோ 4ஆவதோ இது வரைக்கும் கிடைக்கல. பட் இதில் அவருக்கு ஆஸ்கர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அந்த டீன் கேரக்டர்லேயே, அவரும் ஒரு பிஷப் தான், அந்த டீன் பிஷப் கேரக்டர்லேயே அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், நிறைய செட்டு, நிறைய இன்டோர், பட்டு மொத்தமாக நம்மளுக்கு வேட்டிகன் சிட்டியே அப்படியே கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. அது ஒவ்வொரு ப்ரொசீஜரும் பார்க்க பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நியூ ஜாகிரஃபிலேயோ அல்லது புதுசான விஷயங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த விஷயம் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.